அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36 38 வரைக்கும் வாசிங்க. மக்களுக்கு என்ன இல்லை, உணர்வுங்கிறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா யூத ஜனங்கள் தான் இயேசுங்கிறதான ஒருவரை கண்ணார கண்டவங்க. அந்த இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷன் இல்லை, அவர் இறந்தவர்களை உயிர் பெற செய்தவர். 5 அப்பத்தை ஏராளமான ஜனங்களுக்கு கொடுத்தவர். குஷ்டரோகிகளை குணமாக்கணும். அப்படி மனுஷனால வர்ணிக்க முடியாத அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தவர். அப்பேற்பட்டவரை கொலை செய்த பிறகும் அந்த மக்களுக்கு கொலை செய்துங்கிற எண்ணமே இல்லை, உணர்வு இல்லை. ஒருபடி மேல போய் சாபத்தை கேட்டு வாங்கினாங்க, அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதா. அப்படி கேட்டு வாங்கிட்டோம், ஹாயாக தான் இருக்கிறேன். மனுஷனுக்கு உணர்வு இல்லை. அதே போலதான் நீங்களும் தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க, பாவத்துக்கு மேல பாவம் செய்றீங்க, மீறுதல் உடையவங்களா இருக்கிறீங்க, அக்கிரம உடையவங்களா இருக்கிறீங்க, அக்கிரம சிந்த உடையவங்களா இருக்கிறீங்க. எல்லா உபதேசத்தை கேட்டும் கசப்பு வாசி வைராக்கிய உடையவங்களா இருக்கிறீங்க, உணர்வு இல்லை. வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பாருங்க, அது வரைக்கும் அவங்களுக்கு அது குறித்த உணர்வே இல்லை. ஒரு கொலை பண்றோம், அந்த உணர்வு இல்லை. அந்த இருதயத்துல குத்தப்பட்ட அனுபவம் தான் இப்போ உங்களுக்கு தேவை. இப்போ இந்த இருதயம் கல் மாதிரியாச்சு. அதான் பைபிளுக்கு மனசாட்சியில் சூடு உண்ட ஜனங்கள். நீ சூடு வச்சு இப்போ தொலியை கிள்ளினா வலிக்கும். சூடு வச்சு அந்த தொலியை கிள்ளி பாருங்க, எந்த சொரணையும் இருக்காது. அதே போலதான் விசுவாசிங்கிற பேரு, கிறிஸ்தவர்கள் பேரு, சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள் பேரு. ஆனா என்ன இல்லை, உணர்வுங்கிறது தான் இல்லை. இங்கேயாவது ஜனங்கள் கேட்கறாங்க, நாங்க என்ன செய்யணும்னு கேட்கறாங்க. இப்பதான் தெரியுது நாங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்துட்டோம். இப்பதான் தெரியுது எங்க தலைக்கு மேல நாங்க சாபத்தை வாங்கி கொட்டோம். அப்ப கேட்கறாங்க, நாங்க என்ன செய்யணும், நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்ற. வாசிங்க. பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி போதும், மனம் திரும்புங்க. விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்காதுங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாவிங்கிறத முதல்ல உணருங்க. ஒரு அனுபவம் கிடையாதுங்கிறத உணருங்க, மனம் திரும்புங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, தேவ பக்தியின் வேஷம் தான் இருக்கு, அதன் பலனை ஜனங்கள் மறுதலித்திருக்கிறாங்க. அதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, ஒரு வேஷம் தான் இருக்கே தவிர அனுபவம் இல்லை. அதனாலதான் உங்களோட இடப்படக்கூடிய ஜனங்கள் இடறி போறாங்க. 139 சங்கீதம் 23ஆம் வசனம் வாசிங்க. தேவனே என்னை ஆராயும் என்று சொல்ற. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. அங்க அந்த சங்கீதக்காரன் ஒருபடி மேல போயிட்டு, எப்படி நான் என்ன ஆராய்ஞ்சி என்ன சுத்திகரித்து கொண்டேன், இப்போ எனக்குள்ள குற்றம் இல்லை, அதனால தைரியமா சொல்றேன், ஆண்டவரே என்ன நீர் ஆராய்ந்து பாருங்க, என் இருதயத்தை சோதித்து பாருங்க. இப்போ நான் சொல்றது அப்படி நீங்க சொல்லக்கூடிய நிலைமையில நீங்க இல்லை. நீங்க முதல்ல உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்தவங்களும் இடர பண்ணக்கூடியதான சுபாவங்களும் குணங்களும் தவறுகளும் உங்களுக்குள்ள இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிங்க. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். இப்போ பொய் சகஜமாக சொல்றீங்க, அது பாவங்கிறத உணர தெரியல, அதுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் வெடிக்க தெரியல, கசப்பு பாவங்கிறத உணர தெரியல, மன்னிக்காம இருக்கிறது, மன்னிக்க முடியாம இருக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கிறத உணர தெரியல. ஆனா எனக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்க. உங்களை சோதிச்சு பாருங்க, உங்க இருதயத்தை சோதிச்சு பாருங்க.